நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். கோவிட்-19 காலத்தை போல தொடர்ந்து நடைபெற்று வரும் ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக சவாலான உலகளாவிய நிலைமை நீண்ட காலத்திற்கு நீடிக்கக்கூடும் என தெரிகிறது. எனவே நாம் எதற்கும் தயாராகவும் ஒற்றுமையாகவும் இருக்க வேண்டும். நாம் கோவிட்-19 காலகட்டத்தை எதிர்கொண்டதைப் போலவே மீண்டும் அதே போன்ற ஒரு சூழலை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். மேற்கு ஆசிய நாடுகள் போரால் ஏற்பட்டுள்ள எரிபொருள் தட்டுப்பாடு குறித்து மக்களவையில் பிரதமர் மோடி பேசினார். இந்தியாவின் பாதுகாப்பை வலுப்படுத்திய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்காக 8931 நாட்கள் நாட்டுக்காக பணியாற்றிய ஒரே தலைவர், அரசாங்க தலைவர். இந்து, பௌத்தம், சீக்கிய மதங்களை சேர்ந்தவர்களுக்கு SC அந்தஸ்து பொருந்தும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. இந்த மதங்களை தவிர்த்து வேறு மதத்திற்கு மதம் மாறுபவர்கள் தங்களது SC அந்தஸ்தை உடனடியாக இழப்பார்கள் எனவும் உச்சநீதிமன்ற 2 நீதிபதிகள் அமர்வு விளக்கமளித்துள்ளனர். ஆந்திர மாநிலத்தில் 3 மொழி அல்ல 10 மொழியை கூட படிக்கலாம் என கூறுவேன். நன்றாக படியுங்கள், கிடைத்த இடத்தில் பணிபுரியுங்கள். தாய்மொழி என்பது அறிவை வளர்க்க உதவும், மற்ற மொழி பணிபுரிய உதவும் என ஆந்திர மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு அதிரடி. திருச்செந்தூரில் முருகனை தரிசிக்க வந்த பக்தர்களிடையே வரிசையில் நின்று செல்லும் இடத்தில் பெண்களுக்கிடையே தள்ளுமுள்ளு சண்டையில் ஒருவர் தலைமுடியை இன்னொருவர் பிடித்து கீழே தள்ளி மேலே விழுந்தனர். அங்கிருந்த போலீஸ் மற்றும் பக்தர்கள் தடுத்தும் குடிமிப்பிடி சண்டை நடந்தது. பறக்கும் படையினர் கைப்பற்றிய 55,000 ரூபாய் வட்டாட்சியர் மூலம் கருவூலத்திற்கு பணத்தை ஒப்படைத்தனர். ஆவணங்களின்றி எடுத்து சென்ற தங்க நகைகளையும் பரிசு பொருட்களையும் பறிமுதல் செய்துள்ளனர். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7904778915 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.